கைனமேட்டிக்ஸில் நிறைய டாபிக்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். 1D motion, 2D motion. ஸோ இதெல்லாம் பார்த்தோன்னே we are coming to the last topic of kinematics, which is relative motion. Relative motion na enna? Relative motion of a body with respect to another body is defined as velocity of A with respect to B is given by VA minus VB. இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு. நம்ம பார்க்குற எல்லா மோஷனுமே ரிலேட்டிவ் மோஷன் நான் சொல்கிறேன். இது வரைக்கும் பார்த்த எல்லா மோஷனுமே இஸ் ரிலேட்டிவ் மோஷன். ரிலேட்டிவ்னா என்ன? ஒன்றை வச்சு இன்னொன்று பற்றி சொல்கிறது. ஒரு ஆப்ஜெக்ட் வச்சு இன்னொன்று ஆப்ஜெக்டோட ஸ்டேட் பற்றி சொல்கிறது. என்ன வேணா இருக்குதுங்க. ரிலேட்டிவ் மோஷன். இங்கே மோஷன்னா வில் பி கன்சர்ன்ட் அபவுட் டிஸ்பிளேஸ்மெண்ட், வெலாசிட்டி, ஆக்சலரேஷன். அதான். ஸோ நம்ம இது வரைக்கும் பண்ணதுக்கும் இப்போக்கும் என்ன வித்தியாசம்னா, நம்ம இது வரைக்கும் பண்ணது எல்லாமே ஒரு ஆப்ஜெக்டோட வெலாசிட்டி, டிஸ்பிளேஸ்மெண்ட், ஆக்சலரேஷன்லாம் பண்ணுறோம்ல, கண்டுபிடிச்சோம்ல, அதெல்லாம் வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்ட். அதுவும் ரிலேட்டிவ் தான். அது எல்லாமே வித் ரெஸ்பெக்ட் கிரவுண்ட். ஒரு ஃபிக்ஸட் ஸ்டேஷனரி ஃப்ரேம் வச்சு நம்ம அதெல்லாம் கண்டுபிடிக்கிறோம். ஆனால் இங்கே ஒரு பாடியோட மோஷன் வித் ரெஸ்பெக்ட் டு அனதர் மூவிங் பாடி நம்ம கண்டுபிடிக்கிறோம். நம்ம இது வரைக்கும் பண்ணதில் கிரவுண்ட் வித் ரெஸ்பெக்ட் கிரவுண்ட் கண்டுபிடிச்சோம். கிரவுண்ட் எப்பவுமே ரெஸ்ட்டில் தான் இருக்குது. ஆனால் இங்கே நம்ம பியோட மோஷனை கவனிக்கிறோம் வித் ரெஸ்பெக்ட் டு ஏ. ஏயும் மூவ் ஆகுது, பியும் மூவ் ஆகுது. ஏ பார்க்கும்போது பி எப்படி மூவ் ஆகும்? ஏ பார்க்கும்போது பி என்ன வெலாசிட்டியில் இருக்கும், பி என்ன ஆக்சலரேஷனில் இருக்கும், பி என்ன டிஸ்பிளேஸ்மெண்ட் போயிருக்கோம், இதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஓகே. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா, வித் ரெஸ்பெக்ட் டு ஏ, இங்கே வந்து விஏ ஏ வித் ரெஸ்பெக்ட் டு பி இருக்குல்ல. ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு பி ஏ எப்படி மூவ் ஆகுதுங்கிறது இந்த ஃபார்முலா கொடுக்குது. அதே மாதிரி வித் ரெஸ்பெக்ட் டு ஏ பி எப்படி மூவ் ஆகுதுன்னு கண்டுபிடிக்கலாம். ஸோ இங்கே வித் velocity of A with respect to B is VA vector minus VB vector தான் இருக்குது. இங்கே ஏக்கு முன்னாடி B போகுது with 20 மீட்டர் per செகண்ட். கரெக்டா? A வந்து Bக்கு பின்னாடி இருக்கு 10 மீட்டர் per செகண்ட்ல தான் வருது. ஸோ what is velocity of A with respect to B? 10 minus 20 which is minus 10 மீட்டர் per செகண்ட். இல்லை என்ன புரியுதுன்னா, B பின்னாடி திரும்பி பார்க்க B 20 மீட்டர் செகண்ட் முன்னாடி போயிட்டு இருக்கு. ஆனால் பின்னாடி திரும்பி பார்க்கும்போது A வந்து 10 மீட்டர் per செகண்ட் பின்னாடி போகிற மாதிரி இருக்கு. ஆனால் வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்ட் பார்க்கும்போது B முன்னாடி 20 மீட்டர் per செகண்ட் போகுது, A வந்து 10 மீட்டர் per செகண்ட் போகுது. ஆனால் B பார்க்கும்போது A வந்து பின்னாடி 10 மீட்டர் per செகண்ட் போகுது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு ஆப்ஜெக்டோட மோஷன் வித் ரெஸ்பெக்ட் டு அனதர் ஆப்ஜெக்ட் பார்க்குறேன். கரெக்டா? இதுதான் நான் பார்க்க வேண்டிய ஆப்ஜெக்டோட மோஷன். ஆனால் நான் B வச்சு பார்க்குறேன். பியோட கண்ணோட்டத்துலேருந்து பார்க்குறேன். ஸோ ஆனால் பியும் மோஷனில் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, பியை நான் நிற்க வச்சுட்டு தான் நான் ஏயோட மோஷனை பார்க்க முடியும். நான் யார் கண்ணோட்டத்துலேருந்து பார்க்குறேனோ அவங்கள நான் ஸ்டேஷனில் நிற்க வச்சுட்டு தான் பார்க்க முடியும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன், பி வந்து முன்னாடி 20 மீட்டர் per செகண்ட் போகுது. ஆனால் நான் பியிலேருந்து ஏயோட மோஷன் பார்க்கணும். பியை நிற்க வைக்கணும்னா என்ன பண்ணணும், நான் இந்த சைட் 20 மீட்டர் per செகண்ட் கொடுக்கணும். கரெக்டாக? அப்போ தானே இந்த சைடு அந்த சைடு வெலாசிட்டி கேன்சல் ஆகி 0 ஆகிடும். ஆனால் இந்த வெலாசிட்டியை நான் ஏக்கு கொடுக்க போகிறேன். ரெண்டுத்துக்குமே நான் கொடுக்க போகிறேன். ஆக்சுவலாக பிஏ நிற்க வச்சுட்டு ஏயோட மோஷனை பார்க்க போகிறேன். பிஏ நிற்க வைக்கிறதுக்கு நான் இங்கே 20 மீட்டர் per செகண்ட் கொடுப்பேன். கரெக்டாக? அதே 20 மீட்டர் per செகண்டை ஏக்கு கொடுப்பேன். ஸோ பி ரெஸ்ட்டுக்கு வந்துடும். பி ரெஸ்ட் வந்தோடனே ஏயோட மோஷன் எப்படி இருக்கும், முன்னாடி 10 மீட்டர் per செகண்ட், பின்னாடி 20 மீட்டர் செகண்ட். ஸோ பின்னாடி டோட்டலாக 10 மீட்டர் per செகண்ட், அதாவது minus 10 மீட்டர் per செகண்ட் ஐ கேப் வெலாசிட்டியில் பின்னாடி போயிட்டுருக்கு வித் ரெஸ்பெக்ட் டு பி. அதுதான் நம்மளுக்கு இந்த ஃபார்முலாலேருந்து தெரியும். ஸோ இது வந்து ஒரே டைரக்ஷனில் போயிட்டு இருந்தோம். இதுவே 2 டிஃப்ரெண்ட் டைரக்ஷனில் பிஏ இப்படி இருக்குது, பிபி இப்படி இருக்குன்னா இப்போது வேறு டைரக்ஷனில் போயிட்டுருக்கு. அப்போ வந்து வித் ரெஸ்பெக்ட் டு ஒன் ஆப்ஜெக்ட் இன்னொன்று ஆப்ஜெக்டோட வெக்டர் சப்ட்ராக்ஷன் நம்ம கண்டுபிடிக்கும். விச் இஸ் பட் VA ஸ்கொயர் ப்ளஸ் VB ஸ்கொயர் மைனஸ் 2VAB cos theta where theta is angle between VA and VB. ஸோ அதை கண்டுபிடிச்சோன்னா அதை வச்சுட்டு அதோட மேக்னிடியூட், ரிலேட்டிவ் வெலாசிட்டியோட மேக்னிடியூட் கண்டுபிடிச்சிடலாம். மேக்னிடியூட் மட்டும் இல்லாமல் நம்மளால் ஆக்சலரேஷன், ரிலேட்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட் இதெல்லாம் கூட கண்டுபிடிக்கலாம். ஓகே. ஸோ இந்த கேஸில் VA வந்து 10 மீட்டர் per செகண்ட், VB 10 மீட்டர் per செகண்ட். ஸோ தீட்டா 0 தானே, ரெண்டுமே ஒரே லைனில் தான் இருக்குது. ஸோ தீட்டா 0, cos theta is 1. cos theta 1 போட்டேன்னா VA ஸ்கொயர் ப்ளஸ் VB ஸ்கொயர் மைனஸ் 2VABB which is nothing but VA minus VB whole square under root. So VA minus VB which is 10 minus 20 which is minus 10 meter per second. ஸோ பி பார்க்கும்போது ஏ வந்து minus 10 மீட்டர் per செகண்டில் போகுது. அதாவது பின்னாடி 10 மீட்டர் per செகண்ட் ஸ்பீடில் போயிட்டு. ஓகே. இது கொஞ்சம் தப்பு.
velocity of A with respect to B is 10 minus 20, which is minus 10 meter per second. இப்போ A, velocity of B with respect to A, velocity of B with respect to A is BB minus BA. அதாவது 20 minus 10, 10 meter per second. இது என்ன சொல்லுதுன்னா, நான் A கண்ணோட்டத்துலேருந்து B பார்க்குறேன். ஸோ நான் A கண்ணோட்டத்துலேருந்து பார்க்கணும்னா A முதல்ல நிற்க வைக்கணும். அதுக்கு நான் என்ன பண்ணணும், 10 meter per second ஆப்போசிட் சைடில் கொடுக்கணும். Bக்கும் அதே 10 meter per second கொடுக்கணும். ஸோ A நின்னாச்சு, Bயோட வெலாசிட்டி என்ன, முன்னாடி 20 பின்னாடி 10 ஆக மொத்தம் முன்னாடி 10 meter per second போகும். அதுதான் இந்த ஃபார்முலா. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ரிலேட்டிவ் மோஷன் ஆஃப் B வித் ரெஸ்பெக்ட் டு A என்ன பண்ணுறோன்னா, வித் ரெஸ்பெக்ட் டு சம் ஆப்ஜெக்ட் இருக்குல்ல, அந்த ஆப்ஜெக்டை நிற்க வச்சுட்டு யூ ஹேவ் டு ஸ்டாப் தட் ஆப்ஜெக்ட் அண்ட் தென் யூ B's motion. ஸோ அப்ளை மைனஸ் VA டு BB அண்ட் ஃபைண்ட் த நெட் வெலாசிட்டி ஆஃப் B. இங்கே ஒரு கொஸ்டின் இருக்குது, போட்டு பார்த்தா உங்களுக்கு கிளியர் ஆகும். A வந்து 60 meter per second ஃப்ரண்ட்டில் போகுது, B வந்து 40 meter per second ஃப்ரண்ட்டில் போகுது. ரெண்டும் முன்னாடி டைரக்ஷனில் போயிட்டு இருக்கு. இனிஷியலாக இந்த ரெண்டு ஆப்ஜெக்ட்டுக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் 200 meter per second. A வந்து Bயோட ஃபாஸ்ட்டாக போகுது. எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுது, 20 meter per second ஃபாஸ்ட்டாக போகுது. கரெக்டாக ஃபைண்ட் த டைம் ஆஃப்டர் விச் A மீட்ஸ் B. ஆரம்பத்தில் ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் 200 meter per second. எத்தனை நேரத்துக்கு கழிச்சு A B மீட் பண்ணணும்னு கேட்குறாங்க. நம்ம அதுக்கு என்ன பண்ணணும், B ரெண்டுமே நகருது, ஸோ கண்டுபிடிக்கிறது கஷ்டம். ஸோ எனக்கு A Bயை மீட் பண்ணணும். இந்த 200 meter per second இருக்குல்ல, அதை A கடந்து வந்து Bயை மீட் பண்ணணும். ஆனால் Bயும் போயிட்டே இருந்தால் எனக்கு கஷ்டம். ஸோ நான் Bயை நிற்க வச்சுட்டு Aயை மட்டும் நகர்த்துறேன். Bயை நிற்க வைக்கிறதுக்கு என்ன பண்ணுறேன், இங்கே -40 meter per second கொடுக்குறேன். அதே மாதிரி இங்கேயும் -40 meter per second கொடுக்குறேன். அப்போ Aயோட வெலாசிட்டி என்ன ஆகும், 20 meter per second. கரெக்டாக இதுதான் வெலாசிட்டி ஆஃப் A வித் ரெஸ்பெக்ட் டு B. Bயை நிற்க வச்சுட்டேன்னா A வந்து 20 meter per second வெலாசிட்டியில் வருது. இந்த 20 meter per second வெலாசிட்டியில் நான் 200 மீட்டரை எப்படி கடக்கிறது, அதுதான் என் கொஸ்டின். நெக்ஸ்ட் பேஜ் போகலாம். ஸோ டு ஸ்டாப் Bயை நிறுத்திட்டு நம்ம A பார்க்குறோம். இந்த சைட் -40 meter per second கொடுக்குறேன். ஸோ இந்த சைட் எனக்கு 40 meter per second இருக்கும், ஃப்ரண்ட்டில் 40 meter per second இருக்கும். ஸோ வெலாசிட்டி ஆஃப் A வித் ரெஸ்பெக்ட் டு B இஸ் ஈக்குவல் டு 60 - 40 இஸ் ஈக்குவல் டு 20 meter per second I cap. ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா இப்போ கொஸ்டின் என்ன ஆகுது, என்னோட A ஆப்ஜெக்ட் இங்கே இருக்குது, அதோட வெலாசிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு Bயோட கண்ணோட்டத்துலேருந்து நான் கொஸ்டின் பார்க்குறேன். இது வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்ட். A வந்து முன்னாடி 60 meter per second போகுது, B வந்து 40 meter per second. வித் ரெஸ்பெக்ட் டு B அங்கேயே தான் இருக்குது, B இங்கே தான் இருக்குது. A வந்து Bக்கு பின்னாடி 200 meter per second இருக்குது. ஸோ A இப்போ Bயை ரீச் பண்ணணும்னா எத்தனை நேரம் ஆகும், டைம் டேக்கன் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை வெலாசிட்டி. Distance is 200 or displacement by 20, which is nothing but 10 meter per second. 10 meter per second A B reach பண்ணும். ஓகே, டைம் எப்போவுமே ரிலேட்டிவாக இருக்காது, டைம் எப்போவுமே அப்சல்யூட். இது முக்கியமான நோட் பண்ண வேண்டிய விஷயம். மீதி எந்த குவான்டிட்டிஸை வேணால் ரிலேட்டிவாக சொல்லலாம், பட் டைம் இஸ் ஓகே. இதில் எழுதும், பிளாக்ல எழுதுறேன். டைம் இஸ் ஆல்வேஸ் அப்சல்யூட். டைம் ரிலேட்டிவாகவே இருக்காது. 10 meter per second, ஓகே சாரி, இங்கே 10 செகண்ட் வரும்ல. 10 செகண்ட்னா வித் ரெஸ்பெக்ட் டு B பார்க்கும்போதையும் 10 meter per 10 செகண்டில் வந்துடும். வித் ரெஸ்பெக்ட் கிரவுண்ட் பார்க்கும்போதையும் 10 செகண்டில் A Bயை மீட் பண்ணிடும். ஓகே, இதை நோட் பண்ணிக்கோங்க. டைம் எப்பவுமே அப்சல்யூட், மீதெல்லாம் ரிலேட்டிவாக இருக்கும். டைம் ஆல்வேஸ் அப்சல்யூட். இப்போ ஒன் டைமென்ஷன் மோஷனில் பார்த்தோம், A B ரெண்டுமே ஒரே டேரக்ஷனில் போயிட்டு இருந்ததுன்னா ஜஸ்ட் அதை சப்ராக்ட் பண்ணால் எனக்கு ரிலேட்டிவ் வெலாசிட்டி இருக்கும். ஆனால் இங்கே ரெண்டு ஆப்ஜெக்ட் A B ரெண்டுமே வந்து வேறு வேறு டைரக்ஷனில் இருக்குது. B வந்து சே B ஆப்ஜெக்ட் ஒரு டைரக்ஷனில் போயிட்டுருக்கு, A ஆப்ஜெக்ட் வேற ஒரு டைரக்ஷனில் போயிட்டுருக்கு. இதெல்லாம் நம்ம ரியல் டைமில் நிறைய பார்ப்போம்ல. சரி, நான் ஒரு காரில் போயிட்டு இருக்கும்போதே ஒரு சைக்கிள் ஓட்டுறவன் நான் பார்க்குறேன். இது எப்பவுமே சிங்கிள் லைன் மோஷன். இதுவே நான் வந்து சே ஒரு ஜெயின்ட் வீல் இருக்குல்ல, ரகராட்டம் ஜெயின்ட் வீல், அங்கே உட்காந்துட்டு ஒரு கார் போகிறத பார்க்குறேன். என் மோஷன் வேறு டைரக்ஷனில் இருக்கும், காரோட மோஷன் வேறு டைரக்ஷனில் இருக்கும். இந்த மாதிரி கேசஸ்லாம் ரிலேட்டிவ் மோஷன் தான் ஒர்க் ஆகும். நான் பார்க்கும்போதே வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்ட் பார்க்கும்போதே கார் வந்து ஸ்ட்ரைட்டாக மூவ் ஆகிற மாதிரி இருக்கும். ஆனால் வந்து நான் ஜெயின்ட் வீலில் உட்காந்துட்டு பார்க்கும்போதே எனக்கு காரோட மோஷன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி டூ டைமென்ஷனல் மோஷன்லையும் ரிலேட்டிவ் மோஷன் அப்ளை பண்ணலாம். அப்போது ரெண்டு ஆப்ஜெக்ட் வேறு வேறு டைரக்ஷனில் போகுதா. ஸோ வெலாசிட்டி ஆஃப் A வித் ரெஸ்பெக்ட் டு B இஸ் VA - VB வெக்டர். இங்கே நம்ம வெக்டர் சப்ட்ராக்ஷன் பண்ணுறோம்.
இந்த கேஸ் பார்த்துக்கலாம். VA இப்படி போகுது, VB இப்படி போகுதா, ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணனா VB இப்படி இருக்கு, VA இப்படி இருக்கு. ஆனால் எனக்கு VB மைனஸ் VA கிடைக்கும். மைனஸ் VAனா இந்த டைரக்ஷன் மைனஸ் VA மைனஸ் VB இந்த டைரக்ஷன் இருக்குன்னா மைனஸ் VB ஆப்போசிட் டைரக்ஷன். ஸோ இதோட ரெண்டோட சம் தான் இந்த வெக்டர், விச் இஸ் VA பிளஸ் மைனஸ் VB வெக்டர். இதுதான் என்னோட ரிலேட்டிவ் வெலாசிட்டி வெக்டர். ஸோ நான் வித் ரெஸ்பெக்ட் டு B பார்க்கும்போது பியை நிறுத்திட்டு பார்த்தேன்னா எனக்கு ஏயோட வெலாசிட்டி இந்த டைரக்ஷனில் இருக்கும். ஓகே, அதுதான் நான் இங்கே இருக்கேன். ஸோ ரிலேட்டிவ் மோஷன் நிறைய அப்ளிகேஷன் இருக்குது. நான் சொன்னல, ஒரு ரங்கராட்டினத்தில் உட்காந்துட்டு கார் மோஷன் பார்க்குறது, சைக்கிள் மோஷன் பார்க்குறது, இல்லைன்னா சே ரங்கராட்டினத்தையே உட்காந்துருக்கோம், நான் இங்கே உட்காந்துருக்கேன், என் ஃப்ரெண்ட் இங்கே உட்காந்துருக்கா, வித் ரெஸ்பெக்ட் டு மீ அவளோட மோஷனை நான் பார்க்குறது, இது எல்லாமே ரிலேட்டிவ் தான். ரெண்டு நான் பார்க்குற யார் கண்ணோட்டத்துலேருந்து பார்க்குறேன்னா அவனும் மூவ் ஆகுறான், யாரை பார்க்குறேனோ அவனும் மூவ் ஆகுறான். ஸோ ரெண்டு பேரும் மூவ் ஆகும்போது ரிலேட்டிவ் கேசஸில் நம்ம எப்படி பார்க்கணும், அதுக்கேற்ற மாதிரி ரியல் டைம் அப்ளிகேஷன் இங்கே நம்ம ஒரு ரெண்டு ஃபேமஸ் எக்ஸாம்பிள்ஸ் டிஸ்கஸ் பண்ணலாம். ஒன்று வந்து ரெயின் மேன். இது என்னடா ரெயின் மேன் பார்க்குறீங்கன்னா, மழை பெய்யும் போதே நம்ம கொடை பிடிச்சிட்டு போவோம்ல. ஸோ நம்ம கொடை எப்பவுமே ஸ்ட்ரைட்டாகவே பிடிச்சிட்டு போவோமா? ஒன்று ஒரே இடத்துல நின்னால் மழை ஸ்ட்ரைட்டாக மேலேருந்து பெய்யும் மோஸ்ட் ஆஃப் த கேசஸில். இங்கே வந்து மழை எப்பவுமே மேலேருந்து ஸ்ட்ரைட்டாக பெய்கிற மாதிரி நம்ம ஆசைப்படும். நான் ஒரே இடத்துல நின்றுட்டு வந்தேன்னா கொடை அப்படி பிடிச்சிக்கலாம். ஆனால் இதுவே நான் வந்து நடந்துட்டு இருந்தேன்னா, நான் நடந்துட்டு இருக்கும்போது நான் இந்த டேரக்ஷன் நடக்கிறேன், ஆனால் கொடையை இப்படியே பிடிச்சிட்டு இருக்கேன், அப்போ நான் நினைய மாட்டேன்னா? இந்த கொஷின் நீங்கள் பார்த்துருப்பீங்க. கொடை எப்பவுமே நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே பிடிச்சிருக்க மாட்டீங்க, உங்கள் தோலுக்கு பின்னாடி இப்படி பிடிச்சிருப்பீங்க. கரெக்டாக? ஏன் பிடிச்சிக்கிறோம்? நம்ம எப்பவுமே அம்ப்ரலாவை ரெயின் எந்த டைரக்ஷனில் வருதோ அந்த டைரக்ஷனில் தான் பிடிப்போம். கரெக்டாக? ரெயின் மழை எனக்கு எந்த டைரக்ஷன், சரி மழை இந்த டைரக்ஷனில் வந்ததுன்னா நான் கொடையை இந்த டைரக்ஷனில் பிடிப்பேன். ஸோ மழை எந்த டைரக்ஷனில் என்னை பொறுத்த வரைக்கும் நான் பார்க்கும்போதே மழை எந்த டைரக்ஷன்லேருந்து வருதோ அந்த டைரக்ஷனில் நான் கொடை பிடிப்பேன். ஸோ வெலாசிட்டி ஆஃப் ரெயின் என்னை பொறுத்த வரைக்கும், இந்த ஒரு ஆள் நடக்கிறான்ல, லெட் ஹிம் பி வி மேன் வித் வாக்கிங் வித் வெலாசிட்டி VM, velocity of rain with respect to man எந்த டைரக்ஷனில் இருக்கோ அந்த டைரக்ஷன் தான் நான் கொடை பிடிப்பேன். ஸோ umbrella is always held along the direction of rain. ஓகே, ஸோ சே மழை வந்து நேராக கீழே வருதுன்னு வச்சுக்கலாம். நான் முன்னாடி நடந்துட்டு இருக்கேன் வித் வெலாசிட்டி VM. இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் வெலாசிட்டி ஆஃப் ரெயின் என்ன? ரெயின் நான் இப்போ நடக்காமல் இங்கே ஒரு ஆள் நின்றுட்டு இருக்கான்னு வச்சுக்கலாம். இங்கே ஒரு ஆள் நின்றுட்டு இருக்கான், அவன் பார்க்கும்போதே மழை நேராக தான் வருது, இவன் இந்த டைரக்ஷனில் போயிட்டு இருக்கான். ஆனால் அந்த ஆளுக்கு மழை வந்து நேராக வர மாதிரி இருக்காது, ஏன்னா அவன் நேராக போயிட்டு இருக்கான். ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு தட் மேன், வாட் இஸ் த வெலாசிட்டி ஆஃப் ரெயின்? வாட் இஸ் த வெலாசிட்டி ஆஃப் ரெயின் வித் ரெஸ்பெக்ட் டு த மேன் இஸ் ஈக்குவல் டு VR மைனஸ் VM. இதுதான் இப்போ படித்தோம் 2D மோஷனில். ஸோ வெலாசிட்டி ஆஃப் ரெயின் இந்த டைரக்ஷனில் இருக்குது, வெலாசிட்டி ஆஃப் மேன் இந்த டைரக்ஷனில். ஐ வாண்ட் டு ஃபைண்ட் VR வித் ரெஸ்பெக்ட் டு M. VMனா இந்த டைரக்ஷன் இருக்கிறதுனால மைனஸ் VM will be in the opposite direction. அதான் இங்கே எழுதுங்க. ஸோ ஐ ஹேவ் டு ஃபைண்ட் VR மைனஸ் VM, இந்த வெக்டர் அண்ட் இந்த வெக்டரோட சம், which is VR வெக்டர் மைனஸ் VM வெக்டர். இந்த வெக்டர் தான் நான் கண்டுபிடிக்கிறேன். இந்த வெக்டரோட மேக்னிடியூட் அவசியம் இல்லை, எனக்கு ரெயின் எவ்வளோ ஸ்பீடாக வருதுன்னு அவசியம் இல்லை, எந்த டைரக்ஷன்லேருந்து வருதுன்னு தான் எனக்கு அவசியம். ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு வெர்டிக்கல், இந்த மாதிரி கொஸ்டினில் மோஸ்ட்டாக நான் எந்த ஆங்கிள் வெர்டிக்கல் கம்பேர் பண்ணும்போது எந்த ஆங்கிளில் கொடையை பிடிக்கணும், அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் மோஸ்ட்டாக வரும். ஸோ என்னோட ரிசல்டன் வெக்டர் என்னை பொறுத்த வரைக்கும் மழை இந்த டைரக்ஷனில் வருது. ஸோ நான் எந்த ஆங்கிள் பிடிக்கணுங்கிறது இந்த தீட்டாங்கிற ஆங்கிள் தான் எனக்கு பிடிக்கும். இந்த தீட்டா ஆங்கிளை பார்த்தேன்னா தீட்டா இந்த சைட் VR இருக்குது, எனக்கு அப்படியே கீழே ரெயின் வருது, இந்த சைட் மைனஸ் VM. ஸோ tan தீட்டா என்னவா இருக்கும்? மேக்னிடியூட் மட்டும் எடுத்துக்கலாம், VM by velocity of resultant, velocity of rain with respect to M. Tan theta is equal to VM by VR. நான் சொன்னது sin theta, இதுதான் tan theta opposite by base. So velocity of rain and velocity of man and rain கொடுத்துட்டாங்கன்னா அதுலேருந்து நம்ம எந்த ஆங்கிளில் பிடிச்சிக்கணும் அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இங்கே வந்து நோட் பண்ண வேண்டியது VR அண்ட் VM ரெண்டுமே பெர்பெண்டிகுலராக இருக்கிறதுனால போன வாட்டி கொடுத்த ஈக்குவேஷன் இருக்குல்ல, மைனஸ் 2VR VM cos theta, இந்த தீட்டா வந்து 90 டிகிரி ஆகும். ஸோ cos theta 0 வரும். எனக்கு இந்த டேர்ம் மட்டும் இருக்குது. அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் ரெயின் எந்த ஸ்பீடில் வருதுங்கிறது இந்த ஃபார்மில் தான் சொல்லுவோம். ஓகே,
ஸோ tan theta is equal to Vm by Vr, theta is equal to tan inverse of Vm by Vr. இந்த ஆங்கிள் வித் ரெஸ்பெக்ட் டு வெர்டிக்கல் நான் பிடிச்சேன்னா என் மேலே மழை படாது. ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு வெர்டிக்கல் நான் இவ்வளோ ஆங்கிள் ஃப்ரண்ட்டோ பேக்கோ ரொட்டேட் பண்ணணும் டிபெண்டிங் ஆன் த மோஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட். ஓகே, ஸோ ஜஸ்ட் அவ்வளோதான். டைரக்ஷன் ஆஃப் பர்சன், டைரக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட் தெரிஞ்சிருச்சுன்னா டைரக்ஷன் ஆஃப் ரிசல்டன்ட் வெக்டர் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் ரிவர் போட் ப்ராப்ளம். இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராப்ளம். இது என்னன்னு பார்த்தோம்னா, ஒரு ரிவர் இருக்கு, ஒரு நதி ஓடுது, அது ஒரு யூனிஃபார்ம் வெலாசிட்டிலேயே ஓடுதுன்னு வச்சுக்கலாம், அசியூம் பண்ணிக்கிறோம். தட் இஸ் மூவ் வித் வெலாசிட்டி u. இப்போ என்ன பண்றேன்னா, ஒரு ஆள் வரான், இங்க ஒரு ஆள் இருக்கான், அவனுக்கு இந்த நதியை கிராஸ் பண்ணணும். சும்மா நதி மேலாம் நடந்துலாம் போக முடியாதுல்ல, ஸ்விம் பண்ணி தான் போகணும். ஸோ என்ன பண்றான், இங்கேருந்து இங்கே இருக்கான், இங்கேருந்து ஆரம்பிக்கிறான். அவனுக்கு இந்த ரிவரோட அகலம் விட்த் வந்து d இருக்கு, அந்த d டிஸ்டன்ஸை கிராஸ் பண்ணணும். ஸோ என்ன பண்ணுறான், இதெல்லாம் மறந்துருங்க. ஓகே, இப்போதைக்கு இங்கே இருக்கான், இங்கேருந்து நேராக ஸ்விம் பண்ண ஆரம்பிக்கிறான். வெலாசிட்டி VW. இந்த VW வெலாசிட்டியோட அவன் V ஸ்விம்மர் VSன்னு எடுத்துக்கலாமா, V ஸ்விம்மர் வெலாசிட்டியோட ஆரம்பிக்கிறான். நதி இந்த சைடு ஓடுது. ஓகே, ஸோ இவன் நேராக போக 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 ட்ரை பண்ணுறான். ஆனால் அந்த VS வெலாசிட்டினால நேராக போகிறான். பட் அது மட்டும் இல்லாமல் அவன் அந்த நேரான பாதையை தவிர கொஞ்சம் ட்ரிஃப்ட் ஆகி போகிறான். அந்த நேராக இருக்கிற பாதையை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அவன் நேராக 5 மீட்டர் பர் செகண்ட் போனான்னா U வந்து 2 மீட்டர் பர் செகண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, நதியோட ஸ்பீடு. அது அவனை ரைட்டாக 2 மீட்டர் பர் செகண்ட் கொண்டு வரும். இன்னும் நேராக இங்கே வந்துட்டு மறுபடியும் நேராக 5 மீட்டர் பர் செகண்ட் போனான்னா நதி மறுபடியும் அவனை வந்து 2 மீட்டர் பர் செகண்ட் இன்னும் ரைட் இருக்கும். ஸோ இந்த மாதிரியே கொஞ்சம் லைட்டாக இந்த மாதிரி கொஞ்சம் ஃப்ரண்ட் போனான்னா நதி இவங்க ரைட் கொண்டு போவோம், மறுபடியும் ஃப்ரண்ட் போனா ரைட் கொண்டு போவோம், ஃப்ரண்ட் போனா ரைட் கொண்டு போவோம். அதே மாதிரி கடைசியில் ரீச் பண்ணும்போதே அவனை பார்த்தீங்கன்னா அவன் நேராக ஆரம்பித்த டிஸ்டன்ஸ்லேருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தள்ளி போயிருப்பான். ரீச் பண்ணியிருப்பான், அந்த அதர் பேங்கை ரீச் பண்ணியிருப்பான், ஆனால் கொஞ்சம் டைரக்ஷன் தள்ளி ரீச் ஆகிருப்பான். ஸோ இந்த மாதிரி கேஸில் எனக்கு என்னன்னா, சரி அவன் ஸ்விம் பண்ணுறத நான் ஒரு வெளியில் கிரவுண்ட்லேருந்து பார்க்குறேன்னா, என்னதான் அந்த ஸ்விம்மரை பொறுத்த வரைக்கும் அவன் நேராக போனாலும் வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்ட் velocity of man with respect to river அவனுக்கு நேராகவும் ஒரு வெலாசிட்டி இருக்கும், சைட்லேயும் ஒரு வெலாசிட்டி இருக்கும். கரெக்டாக? ஸோ ஃபாஸ்ட்டாக ரீச் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், இல்லை ரொம்ப ட்ரிஃப்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும், இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் நிறைய கேட்பாங்க. ஸோ இந்த கேஸில் நான் வந்து வெலாசிட்டி ஆஃப் ரிவர் வந்து u_i cap அலாங் i டைரக்ஷன் எடுத்திருக்கேன். வெறும் அலாங் x ஆக்சிஸ் தான் ஃப்ளோ ஆகுது, y ஆக்சிஸ் ஃப்ளோ ஆகுது. இந்த கேஸில் என்னோட ஸ்விம்மர் நான் இப்படியா நேராக ஆரம்பிச்சேன்னா நான் ரைட்டில் போயிடுவேன். கரெக்டாக? ஸோ நான் ரைட்டில் ஒரு ஆங்கிளில் ஸ்விம் பண்ண ஆரம்பித்தேன்னா இன்னும் ரைட்டில் தான் போவேன் வெலாசிட்டி ஆஃப் ரிவர்னால. ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஆரம்பிக்கும் போதே நான் இந்த டைரக்ஷனில் ஆரம்பிக்கிறேன். இந்த டைரக்ஷனில் ஆரம்பிக்கும் போதே ஸோ நான் எவ்வளோ தான் வந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக நான் இங்கேருந்து ஆரம்பிக்கிறேன், இங்கே லைட்டாக போகிறேன், இங்கே ஃப்ரண்ட்டில் போகிறேன், ரிவர் வந்து எனக்கு கொஞ்சம் இந்த சைட் கொண்டு வந்துடும். மறுபடியும் இப்படி போகிறேன், இங்கே வந்துடுறேன், இங்கே போகிறேன், இங்கே வந்துடுறேன், இங்கே போகிறேன், இங்கே வந்துடுறேன். அதே மாதிரி போயிட்டே இருக்கு. நேராக நான் இங்கேருந்து ஆரம்பிச்சோன்னா அது பேரலாக ஆப்போசிட்டாக ரீச் பண்ணுறதுக்கும் என்னால் முடியும். ஸோ அந்த மாதிரி கேஸில் நான் வெர்டிக்கலோட ஒரு ஆங்கிள் தீட்டாவில் ஸ்விம் பண்ண ஆரம்பிக்கிறேன். திஸ் வில் பி மை velocity of man with respect to river. ரிவர் நிறுத்திட்டேன்னா இந்த வெலாசிட்டியில் போகிறேன், அந்த மாதிரி நான் எடுத்துருக்கேன். velocity of swimmer with respect to river is v. இந்த v நான் காம்பனன்ஸாக பிரித்து எக்ஸ் காம்பனன்ட் y காம்பனன்ட் கண்டுபிடிக்க போகிறேன், which is v cos theta வந்து y காம்பனன்ட், v sin theta மைனஸ் எக்ஸ் ஆக்சிஸில் இருக்குல்ல, ஸோ மைனஸ் v sin theta i cap plus v cos theta g cap is my velocity of swimmer with respect to river. ரிவர்லேருந்து பார்க்கும்போது நான் வந்து இந்த டைரக்ஷனில் போகிறேன். ஆனால் நான் வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்ட் பார்க்கும்போதே எனக்கு என்ன இருக்குது, இந்த சைடாக ஒரு வெலாசிட்டி காம்பனன்ட் இருக்குது, இந்த சைடாக ஒரு நார்மல் காம்பனன்ட் இருக்குது, ஆனால் நதியும் இந்த சைட் போகுது. கரெக்டாக? ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்ட் velocity of swimmer with respect to river plus velocity of river with respect to ground தான் எனக்கு ஆக்சுவல் ஸ்விம்மரோட ஆக்சுவலான velocity. அதுதான் நான் இங்கே எழுதியிருக்கேன். நம்ம என்ன சொல்லுவோம், vs with respect to r is equal to
velocity of swimmer with respect to r is equal to velocity of swimmer minus velocity of river சொல்லுவோம்ல. இங்க இந்த velocity of swimmer இங்க இருக்கு with respect to ground, velocity of river is also with respect to ground. எப்படி a b ஆப்ஜெக்ட் இருக்கு, velocity of a with respect to b is equal to va minus bb சொல்றோம்ல. இங்க a with respect to ground தான், b with respect to ground தான். ஓகே, ground எப்பவுமே ஸ்டேஷனரி, ஸோ அதோட velocity 0 தான் இருக்கும். ஸோ இந்த ஃபார்முலா இருக்குல்ல, இதுலேருந்து எனக்கு வெளியிலேருந்து ஒரு ஆள் பார்க்கும்போதே ஸ்விம்மர் ஆக்சுவலாக என்ன வெலாசிட்டியில் போகிறான் அதுதான் எனக்கு. அதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? விஎஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஜி இஸ் ஈக்குவல் டு விஎஸ் பை ஆர், இதை எடுத்துகிட்டு வந்துட்டேன்னா ப்ளஸ் விஆர் பை ஜி. ஸோ இது ரெண்டு வெக்டரையும் ஆட் பண்ணனா தான் ஆக்சுவலாக ஸ்விம்மர் எந்த வெலாசிட்டியில் நீச்சல் அடிச்சுட்டு இருக்கான்னு எனக்கு தெரியும். விச் இஸ் நத்திங் பட் இதை ரெண்டுத்தையும் நான் ஆட் பண்ணணும். இது ஐ கேப் ஜே கேப் ஃபார்மில் இருக்குது, இது ஐ கேப் ஜே கேப் ஃபார்மில் இருக்குது. ஸோ இந்த காம்பனெண்ட்டை மட்டும் ஆட் பண்ணிக்கலாம்ல. இந்த காம்பனெண்ட் ஆட் பண்ணால் u மைனஸ் பி சைன் தீட்டா ஐ கேப் ப்ளஸ் 0 ப்ளஸ் பி காஸ் தீட்டா ஜே கேப். இதுதான் என்னோட ஸ்விம்மரோட ஆக்சுவல் வெலாசிட்டி. அவனை பொறுத்த வரைக்கும் நதியில் அவன் போகிற ஸ்பீடு இதுதான். ஆனால் வெளியிலேருந்து பார்க்கும்போதே தான் தெரியுது அவன் அந்த ஸ்பீடில் போகல, அவன் இந்த ஸ்பீடில் போகிறான். ஓகே, சரி, இந்த ஸ்பீடில் போகிறான்னா அவன் நதியை கிராஸ் பண்ணுறதுக்கு, இந்த இதை கிராஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்கும்? டைம் டேக்கன் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை வெலாசிட்டி ஆர் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை வெலாசிட்டி. கரெக்டாக? நான் எந்த டிஸ்டன்ஸில் போகிறேன்? நான் ஒய் ஆக்சிஸில் இவ்வளோ டிஸ்டன்ஸ் நான் கடந்தே ஆகணும். நான் எக்ஸ் ஆக்சிஸில் எவ்வளோ ட்ரிஃப்ட் ஆகுறேங்கிறது எனக்கு முக்கியம் இல்லை. நான் ஒய் ஆக்சிஸில் இவ்வளோ டிஸ்டன்ஸ் போகணும், அதெல்லாம் எவ்வளோ டைமில் போகணும்னு கண்டுபிடிக்கணும். ஸோ அலாங் ஒய் ஆக்சிஸ் எனக்கு எந்த வெலாசிட்டியில் போகிறேன்? v cos theta. So time taken to cross the river is equal to breadth or distance of the river, depth I have to cross, by velocity which is nothing but v cos theta. இதுதான் நான் இங்கே எழுதிட்டேன். ஓகே, ஸோ நான் நதியை கிராஸ் பண்ணுறதுக்கு எனக்கு d by v cos theta டைம்ஸ் செகண்ட்ஸ் எடுக்கும். நான் எப்படி நதியை சீக்கிரமாக கிராஸ் பண்ணுறது? என்னோட t கம்மியாக இருக்கணும்னா என்னோட தீட்டா ஜாஸ்தியாக இருக்கும். நான் எந்த ஆங்கிள்லேருந்து ஆரம்பித்தேன்னா நான் சீக்கிரமாக போய் ரீச் ஆகிடுவேன். நான் சொன்னேன்ல, நான் நேராக ஆரம்பித்தா தீட்டா என்ன வித் ரெஸ்பெக்ட் டு வெர்டிகல் ஜீரோவில் இருந்தேன்னா நான் கண்டிப்பாக ட்ரிஃப்ட் ஆகும். அதுக்கு மேலே லைட்டாக பாசிட்டிவ் அலாங் த டைரக்ஷன் ஆஃப் ரிவர் இந்த ஆங்கிளில் போனேனாலும் நான் ட்ரிஃப்ட் ஆவேன். ஸோ அதுக்கு ஆப்போசிட்டில் எந்த ஆங்கிளில் போனால் என் டைம் ரொம்ப கம்மியான டைமில் ரீச் பண்ணுவேன். ஸோ டி இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு காஸ் தீட்டா. அது நம்மளுக்கு தெரிஞ்சுது. டி மினிமமாக இருக்கும்னா காஸ் தீட்டா மேக்ஸிமமாக இருக்கும். காஸ் தீட்டா மேக்ஸிமம் வேல்யூ என்ன? 1. ஏன்னா காஸ் தீட்டாவோட வேல்யூ வந்து எப்பவுமே -1 to +1 தான். காஸ் தீட்டாவோட மேக்ஸிமம் வேல்யூ 1. எப்போ 1 இருக்கும்? when தீட்டா இஸ் 0 டிகிரி. ஸோ நான் தீட்டா 0வாக இருக்கும்போதே மட்டும்தான் நான் ஃபாஸ்ட்டாக ரீச் ஆகும். ட்ரிஃப்ட் ஆகும், கரெக்ட் தான். எனக்கு நான் போகும்போதே நான் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரிஃப்ட் ஆகிடுவேன். ஆனால் என் வெலாசிட்டி, ஏன்னா ஒரு நிமிஷமும் பார்த்தீங்கன்னா என்னோட வி வெலாசிட்டி எவ்வளோ ஜாஸ்தியாக இருக்கோ அவ்வளோ சீக்கிரமாக நான் போய் ரீச் ஆகிடுவேன். கரெக்டாக? இது எப்போ மேக்ஸிமம் இருக்கும்? நான் ஒரு இன்க்ளைன்டு வேல போனேன்னா என்னோட தீட்டா காம்பனெண்ட் எப்போவுமே என்னோட வெலாசிட்டியை குறைக்குது. வி காஸ் தீட்டா is always less than equal to 1. v cos theta will always be less than equal to v. நான் என்னதான் 20 மீட்டர் per செகண்ட்ல போனாலும் நான் ஒரு ஆங்கிள் 30 டிகிரியில் போனேன்னா என்னோட வெர்டிகல் வெலாசிட்டி என்னவா இருக்கும்? 20 cos 30 which is 20√3/2 10√3 மீட்டர் per செகண்ட். நான் 20 மீட்டர் per செகண்ட்ல போனாலுமே 10√3 மீட்டர் per செகண்ட்ல தான் நான் வெர்டிகல் டைரக்ஷனில் போகிறேன். ஸோ அவ்வளோ சீக்கிரமாக தான் என்னால் ரீச் பண்ண முடியும். ஆனால் இதுவே நான் 20 மீட்டர் per செகண்ட்லேயே நான் இந்த டைரக்ஷனில் போனேன்னா நான் இன்னும் சீக்கிரமாக d/20 மீட்டர் per செகண்ட் d/v cos theta is 1 இன்னும் டக்குன்னு போய் ரீச் ஆகிடும். ஓகே, ஸோ when the swimmer starts moving perpendicular to the river இந்த டைரக்ஷனில் போகுது. ஸ்விம்மர் வந்து பெர்பெண்டிகுலர் டைரக்ஷனில் போனால் தான் சீக்கிரமாக போய் ரீச் ஆகும். ஓகே, இந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ட்ரிஃப்டிங் டிஸ்டன்ஸ் சொன்னால, நான் எந்த டைரக்ஷனில் தான் ஆரம்பித்தாலும் டியூ டு ரிவர் ஃப்ளோ நான் ஆரம்பித்த டைரக்ஷன்லேயே என்னால் போக முடியாது. எனக்கு கொஞ்சம் பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸில் எனக்கு கொஞ்சம் வெலாசிட்டி வர்றதுனால நான் ஆரம்பித்த டைரக்ஷனே போக முடியாது. அதுலேருந்து கொஞ்சம் ட்ரிஃப்ட் ஆகி போவேன். ஸோ இப்படி நேராக ஆரம்பிச்சேன்னா இன்னும் கொஞ்சம் ரைட்டில் போய் ட்ரிஃப்ட் ஆகி போவேன். ஸோ இந்த ட்ரிஃப்டிங் டிஸ்டன்ஸ் தான் எக்ஸ். அதை நான் எப்படி கண்டுபிடிப்பேன்? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு வெலாசிட்டி இன்டூ டைம். எந்த வெலாசிட்டி? ஹாரிசான்டல் வெலாசிட்டி இன்டூ டைம் டேக்கன் டு கிராஸ் த ரிவர். நான் இந்த டிஏ கிராஸ் பண்ணுறதுக்கே ஏதோ ஒரு டைம் எடுக்கிறேன்ல,
அந்த டைமில் என்னோட ஹாரிசான்டல் காம்பனண்ட் ஆஃப் வெலாசிட்டி எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நான் என்னோட ட்ரிஃப்டிங் டிஸ்டன்ஸ் இருக்கும். அதுதான் நான் நெக்ஸ்ட் பேஜில் எழுதியிருக்கேன். ட்ரிஃப்டிங் டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு dx into t. dx என்ன இருக்குது போன பேஜில்? u minus v sin theta. அதே நான் இங்கே யூஸ் பண்ணிக்கிறேன். u minus v sin theta into time taken to cross the river. நான் இது வரைக்கும் தீட்டாவை ஃபிக்ஸ் பண்ணல. ஏதோ ஒரு ஆங்கிளில் வித் ரெஸ்பெக்ட் டு வெர்டிக்கல் ஆப்போசிட் டு த டைரக்ஷன் ஆஃப் ரிவர் நான் ஏதோ ஒரு ஆங்கிள் தீட்டாவில் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ அந்த மாதிரி கேஸில் என் வெலாசிட்டி இஸ் u minus v sin theta, மை டைம் இஸ் d by v cos theta. என் தீட்டாவை நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். இந்த கேஸில் மை x will be du by v cos theta minus d tan theta. அதுதான் வந்து நான் secant theta 1 by cos theta secant theta ன்னு எழுதுறேன். ஸோ at any point of time x is equal to du by v secant theta minus d tan theta. இப்போ என் கொஸ்டின் எப்படியும் கேட்கலாம், நான் எந்த தீட்டாவில் ஆரம்பித்தேன்னா என்னோட எக்ஸ் மினிமமாக இருக்கும். நான் அதிகமாக ட்ரிஃப்ட் பண்ணிட்டு போக மாட்டேன். நான் எந்த பாயிண்ட்லேருந்து ஆரம்பிக்கிறேனோ கிட்டத்தட்ட நான் போய் ரீச் ஆகிற பாயிண்டோட ஈக்குவலண்ட் இந்த பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்கும். எக்ஸ் கம்மியாக இருக்கும். எக்ஸ் கம்மியாக இருக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும் அதுதான் கேட்குறாங்க. ஓகே, ஸோ அதுக்கு என்ன எழுதியிருக்கேன், கண்டிஷன் ஃபார் மினிமம் பாசிபிள் பாத். ஓகே, இது இன்டர்ன் எக்ஸ் இந்த டி ஃபிக்ஸடு, இந்த பாத் கம்மியாக இருக்கணும்னா எக்ஸும் கம்மியாக இருக்கணும் இன்டர்ன். அதுக்கு என்ன பண்ணணும், நான் டைம் டேக்கன் எப்படியும் மாற போகிறது இல்லை. ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் வெலாசிட்டியை நான் 0வாக போட்டால் தான் எனக்கு வந்து, ஏன்னா வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்ட் பாருங்களேன், வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்ட் ஸ்விம்மர் வந்து u minus v sin theta வெலாசிட்டியில் மூவ் ஆகுறேன் ப்ளஸ் v cos theta. இதுவே என்னோட எக்ஸ் ஆக்சிஸில் நெட் வெலாசிட்டி 0 ஆயிடுச்சுன்னா வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்ட் ஒரு ஆள் இங்கேருந்து பார்க்குறான்ல, அவனை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்விம்மர் நேராக போனால் மட்டும்தான் அவனால் ட்ரிஃப்ட் பண்ண முடியாது. மினிமம் பாத் டிலேயே க்ராஸ் பண்ணிடுவான். அவனுக்கு எக்ஸ் வந்து 0 ஆகிடும். அப்படி இருக்கும்போதே அவனோட ஹாரிசான்டல் வெலாசிட்டி 0 ஆகும். ஸோ u minus v sin theta is equal to 0. ஸோ sin theta is equal to u by v. அதுதான் நான் எழுதியிருக்கேன். ஸோ இந்த மினிமம் பாசிபிள் பாத் நான் கொடுக்குற வெலாசிட்டி, நான் கொடுக்குற தீட்டா என்னை வந்து ஃபைனலாக ரீச் பண்ணுற பாயிண்ட் நேராக தான் போகணும்னு அவசியம் இல்லை. இங்கே ஆரம்பிக்குது, கொஞ்ச நேரத்தில் வெலாசிட்டி ஆஃப் ரிவர் வந்து இது இங்கே கொண்டு வந்துடும். இப்படி வேணால் வரையும். இங்கே ஆரம்பிக்கிறேன் ஒரு தீட்டா such that theta is equal to sin inverse of u by v. இங்கே ஆரம்பிக்கிறேன், ஆனால் வெலாசிட்டி ஆஃப் ரிவர் இப்படி போகிறேன், ஆனால் இங்கே கொண்டு வந்துடும். மறுபடியும் இப்படி போகிறேன், இங்கே கொண்டு வந்துடும். இப்படி போகிறேன், இங்கே கொண்டு வந்துடும். இப்படி போகிறேன், இங்கே கொண்டு வந்துடும். அதே மாதிரி கடைசியில் ரீச் பண்ணும்போதே நான் இருக்கிற பாயிண்ட் அப்படியே ஆப்போசிட்டுமே இனிஷியல் பாயிண்ட். இந்த மாதிரி கேஸில் தீட்டா வந்து u by v sin inverse of u by v இருக்கும். அண்ட் இந்த மாதிரி நான் போகிறதுக்கு எனக்கு எவ்வளோ டைம் எடுக்கும், டைம் எடுக்கிறதுக்கு காஸ்ட் தான் d by v cos theta. எனக்கு sin theta வேல்யூ தெரியும், cos theta கண்டுபிடிச்சிடலாம்ல, இந்த ஃபார்முலா வச்சு கூட கண்டுபிடிக்கலாம். sin square theta plus cos square theta is equal to 1. uv கொடுத்துட்டாங்க. என்னோட வெலாசிட்டி ஆஃப் ரிவரும் என்னோட வெலாசிட்டி ஆஃப் ஸ்விம்மர். வெலாசிட்டி ஆஃப் ஸ்விம்மர் இங்கே வந்து வெலாசிட்டி ஆஃப் ஸ்விம்மர் வித் ரெஸ்பெக்ட் டு ரிவர். ஓகே, ஏன்னா வெலாசிட்டி ஆஃப் ஸ்விம்மர் 20 மீட்டர் per செகண்ட் போகிறான்னா நான் கிரவுண்ட்லேருந்து பார்க்கும்போதே அவனுக்கு வேறு வெலாசிட்டி இருக்கும். அவன் நினைக்கிறான் தான் 20 மீட்டர் per செகண்டில் போகிறேன். பட் தட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ரிவர். ஏன்னா அவன் ரிவரில் தான் இருக்கான். ரிவரில் இல்லாமல் ஒரு ஆள் பார்க்கும்போதே அவனுக்கு அந்த வெலாசிட்டியும் இருக்கும், ரிவரோட வெலாசிட்டியும் சேர்த்து. ஓகே, ஸோ இங்கே தீட்டா கண்டுபிடிக்கணும். சரி, இது தீட்டாவாக இருந்ததுன்னா sin theta is opposite by hypotenuse. Opposite u, hypotenuse v. So base வந்து root over v square minus u square. எனக்கு cos theta என்னவா வரும்? Cos theta is equal to root over v square minus u square by v. அதை நான் டைமுக்கு சப்ஸ்டியூட் பண்ணேன்னா d by v root over v square minus u square, நியூமரேட்டரில் v, இந்த v கேன்சல் ஆகிடும். ஸோ டைம் இஸ் ஈக்குவல் டு d by root over v square minus u square. ஓகே, ஸோ இப்படியா இந்த டைம் ஃபாலோ பண்ணுச்சுன்னா ஸ்விம்மர் வந்து கம்மியான பாத்தில் he can reach his destination. அதிகமாக ட்ரிஃப்ட் ஆக மாட்டான். இதுவே அவன் ட்ரிஃப்டிங் டிஸ்டன்ஸ் சே 30 டிகிரி வித் ரெஸ்பெக்ட் டு வெர்டிக்கல் ஆரம்பிக்கிறான்னா அவன் வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் ட்ரிஃப்ட் ஆகும். அந்த ட்ரிஃப்டிங் டிஸ்டன்ஸை வந்து நம்ம வந்து u minus v sin theta into t வச்சு கண்டுபிடிக்கலாம். டைம் இஸ் ஈக்குவல் டு d by v cos theta. ஓகே, ஸோ இந்த மாதிரி கொஸ்டினில் எதர் எப்படி வேணால் ஆரம்பிக்கலாம் ஸ்விம்மர். அதுக்கேற்ற மாதிரி ஃபார்முலா மாறும்.
நான் இங்கே வந்து தீட்டா வெர்டிக்கல்லேருந்து யூ இந்த டைரக்ஷன்ல இருந்ததுன்னா ஆப்போசிட்ல எடுத்திருக்கேன். இப்படி கூட ஸ்விம்மர் ஆரம்பிக்கலாம். சே யூ இந்த டைரக்ஷன்ல இருக்கு, வெர்டிக்கல் இப்படி இருக்கு, ஆனால் ஸ்விம்மர் வந்து இந்த ஆங்கிள் ஆரம்பிச்சிருக்கான். அவனோட ஒரு காம்பனண்ட் எக்ஸ் காம்பனண்ட் வந்து அலாங் த ரிவர். அப்போ அவன் இன்னும் தானே ட்ரிஃப்ட் ஆவான். இப்படி போக ஆரம்பிப்பான், ஆனால் வெலாசிட்டி ஆஃப் ரிவர் அவன் இன்னும் கொஞ்சம் இழுக்கும். அவன் இந்த டைரக்ஷனே போக விடாது, இன்னும் கொஞ்சம் டைரக்ஷன் இந்த சைடு இழுக்கிறதுனால இன்னும் ட்ரிஃப்ட் ஆகும். இந்த கேஸில் அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஈக்குவேஷன்ஸ் போட்டு we can find தீட்டா இப்படி இருந்தது, ஆனால் நான் வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் எடுத்திருக்கேன். ஸோ நான் போட்ட இதுலலாம் மைனஸ் தீட்டா அந்த மாதிரி வந்து we can solve it. தீட்டா வந்து நான் வித் ரெஸ்பெக்ட் டு வெர்டிக்கல் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் எடுத்திருந்தேன். ஆனால் இப்போ இன்கேஸ் கிளாக் வைஸ் போனேன்னா நான் தீட்டா இஸ் மைனஸ் தீட்டான்னு போனேன் என் ஈக்குவேஷனில். மைனஸ் தீட்டா போட்டேன்னா எனக்கு பிஎஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஜி என்ன ஆகும், யூ மைனஸ் பி ஆஃப் மைனஸ் சைன் பி சைன் ஆஃப் மைனஸ் தீட்டா இஸ் சைன் minus theta is equal to minus sin theta. So adha substitute panna u plus b sin theta I cap plus b cos of minus theta is cos theta j cap. A velocity, horizontal velocity, both avanoda initial velocity plus river oda velocity. Okay, எனக்கு time taken for crossing the river மாறாது, அது d by v cos theta. So இப்படியா we are completing relative motion and கைனமேட்டிக்ஸோ இதோட எண்ட் வருது. நெக்ஸ்ட் இதோட ஃபர்தர் டாபிக்ஸ் நியூட்டன்ஸ் லாஸ் ஆஃப் மோஷன், டைனமிக்ஸ். நான் ஆரம்பத்தில் சொன்னேன்ல தேர் இஸ் மெக்கானிக்ஸில் நம்ம கைனமேட்டிக்ஸ் அண்ட் டைனமிக்ஸ் பார்ப்போம். கைனமேட்டிக்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்துட்டோம். மோஸ்ட்டாக என்னென்ன டிஸ்பிளேஸ்மெண்ட், வெலாசிட்டி, ஆக்சலரேஷன், இவங்க 3 பேரும் வெவ்வேறு நம்மளோட ஃப்ரெண்ட்ஸாக இருந்து தே ஹெல்ப் அஸ் ஒரு மோஷன் எப்படி ட்ராக் பண்ணணும்னு சொன்னாங்க. இதோட காசை வந்து நம்ம நெக்ஸ்ட் சாப்டரில் படிப்போம். ஓகே, தேங்க்யூ.